ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டிடபிள்யூஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா JBL 235 இன்ச்சியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாகவே இது நான் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து ரொம்ப ரீசெண்டாகவே இது வந்து நான் வாங்கும்போதுலேருந்தே இது மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வாங்கும்போதும் அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி பார்க்கும்போதும் அதே தான் அப்படியே கண்டினியூ ஆகி வருது. இதை ஏன் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க? இதில் எப்படி சொல்கிறது, இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ரிவ்யூஸ் போட்டு மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கொண்டு சேர்க்க முடியாமல் பண்ணுறாங்க. இவங்க ரிவ்யூஸ் போடுறதை படிச்சுட்டு நிறைய பேர் இதை வாங்கவும் மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படி தப்பாக புரிஞ்சு ரிவ்யூ போடல, எதனால இதை வந்து நிறைய பேர் வாங்க யோசிக்கிறாங்க அப்படின்றதையே நான் அந்த இதில் சொல்கிறேன். சாரி, இது வந்து JBL 235 NC. ஆக்சுவலாக இது 230 NCன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே இதுதான். எந்த பெரிய ஃபீச்சர் சேஞ்சஸுமே கிடையாது. இதுக்கு JBL ஆப் சப்போர்ட்டும் உண்டு. அதில் நீங்கள் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணலாம். EQவில் நல்லா டியூன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சார் ப்ரீடிஃபைன் ப்ரீசெட்ஸ் EQவெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ இதோட மெயின் இதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் போகலாம். ஆக்சுவலாக பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, JBL அவங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா அந்த குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பட்ஸ் எடுத்தால் ஆனால் கூகுள் ஃபாஸ்ட் பேருக்குள்ளே போயிடுது, வீடியோ கட் ஆகிடுது. அதனால் சொல்கிறேன், பட்ஸு டிசைனு எடுத்து காட்டுறேன். கீழே வந்துட்டேன். இதுதான் அந்த பட்ஸ் டிசைன். எனக்கு ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது இந்த JBL லைவ் ப்ரோ 2ஓட டிசைன் மாதிரி ஃபீல் வந்துச்சு. ஆனால் இதை மாட்டினா அப்படி தான் தெரியும். இந்த பாக்ஸ் வச்சு தான் இதை 235 இன்ச்சின்னு கண்டுபிடிக்க முடியும். பட்ஸ் மாட்டினா இந்த லைவ் ப்ரோ 2 இந்த டியூன் பீம் சீரீஸு அந்த மாதிரி டிசைன் இருக்குது. காதில் மாட்டினா இந்த கேஸ் இருந்தால் தான் அது 235 இன்ச்சுன்னு சொல்ல முடியும். இல்லைனா Pro 2 அந்த மாதிரி சொல்ல முடியும். ஆக்சுவலாக Pro 2ன்றது வந்து ஒரு 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர ஒரு JBL TWS. ஆக்சுவலாக நல்லாவே இருக்கும். அந்த இதுவுமே அது கையில் ஏதாவது கிடச்சா என்றைக்கே ரிவ்யூ போட பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போ அது வந்து அதோட எண்ட் ஆஃப் த சேல் மாதிரி போயிட்டுருக்கு. இப்போதைக்கு அதோட பெரிய ரீச் இல்லை. ஏன்னா ஒரு AAC SPC கோடாக்க ஒரு 10,000 கொடுத்து வாங்கி அதில் அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. 10,000 கொடுக்கும்போது அது ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த TWSல இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆக்சுவலாக ஏசி கோடாக்கில் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நான் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ நான் ரிவ்யூ பண்ணுற நேரத்தில் இப்போ அது எனக்கு கையில் கிடைக்கிறதில்ல. 10,000 கொடுத்து வாங்கணுன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. வேறு இப்போ இதுக்கு வருவோம். அப்படி டாபிக் மாதிரி வேறு பாதைக்கு போகுது அது. ஆக்சுவலாக இதோட சவுண்ட் குவாலிட்டி இதைத்தான் நிறையா பேர் மிஸ்லீட் பண்ணாங்க ரிவ்யூவில். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது ஆனால் கூகுள் ஃபாஸ்ட் பேரில் வந்து கரெக்ட் ஆகுது. இப்போ சொல்கிறேன், சவுண்ட் குவாலிட்டியில் வந்து ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு இது எந்தெந்த வெப்சைட்லலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ எல்லா வெப்சைட்லேயுமே போய் பார்த்தா எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ரிவ்யூ பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு ஆர்டர் போடுறாங்க, நாளைக்கு வருதுன்னா நாளைக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 சாங் கேட்டுட்டு இதில் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லை, ரொம்ப மஃபுல்டாக இருக்குது, பேஸ் நல்லா இல்லை, அந்த சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, பாட்டு கிளியராக இல்லை, அந்த சவுண்ட் ஸ்டேஜிங் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க இஷ்டத்துக்கு ரிவ்யூ எழுதிடுறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்த உடனே எவ்வளோ இப்போ லட்சம் கொடுத்துட்டு இயர்ஃபோனு, எவ்வளோ 1000 கொடுத்துட்டு இயர்பீஸ் வாங்கினாலும், எவ்வளோ 1000 கொடுத்து இயர்ஃபோன் வாங்கினாலுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ ஒரு புது வண்டி வாங்குறீங்கன்னா வாங்குறவங்க ஒரு மெக்கானிக் என்ன சொல்லுவான், ஒரு 5000 கிலோமீட்டரு கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, 40 கிலோ ஓட்டுங்க, இன்ஜின் செட் ஆகட்டும், இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இயர்ஃபோன் வாங்கும்போது நமக்கு அந்த மாதிரி கைடன்ஸ் யாருமே கொடுக்கறதில்ல. இது வந்து நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக ஒரு இப்போ நான் இது JBLக்கு சொல்கிறேன், குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ப்ளேபேக் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. உங்களுக்கு நல்லா தெரியும். 1 வாரம் 2 வாரத்துக்கு அப்புறம் இன்னுமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ரிவ்யூ எழுதுறவங்க மினிமம் ஒரு வாரமாவது அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எழுதுங்கன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் நானுமே சொல்கிறேன், இது நல்லா இல்லை. அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லை. நான் ஒரு 1 வீக் 2 வீக் வந்து யூஸ் பண்ணி இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆயிருக்கும். இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. அது அந்த பட்ஜெட்டுக்கு அந்த ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ வந்து தாறுமாறாக இருக்கும் அந்த இதுக்கு. அது முக்கால்வாசி நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பார்க்குற ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான். எல்லாருமே போடுறது அப்படி தான் போடுறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரிவ்யூ தான் போடுறாங்க.
அவுட் ஆஃப் பாக்ஸில் எந்த இயர்ஃபோனுமே சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது. அது கொஞ்சம் டைம், இந்த பர்னிங் டைம் வந்து கொஞ்சம் கொடுக்கணும். ஒரு நிறைய பேர் வந்து இந்த ஒயிட் நாய்ஸு, பிங்க் நாய்ஸ் இந்த மாதிரி போட்டு அந்த பர்னிங் பண்ணுவாங்க. அவங்கள அதெல்லாம் கூட பண்ண சொல்ல, ஒரு வாரம் இல்லை ஒரு 5 நாள் கொஞ்சம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவர்ஸ் எல்லாம் செட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே வரும். அதுக்குள்ளே இவங்க ரிவ்யூ போட்டு வாங்குறவங்கள என்ன நினைக்கிறாங்க, ஓ இது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லை, நம்ம இது இப்போ இது 3500 600 சம்திங் அமேசானில் இருக்குது. அப்போது சேல்ஸ் வந்த புதுசில் வந்து 5000 4500 அந்த மாதிரி இருந்தது. 4000 இருந்தது. இப்போ 3500 அந்த மாதிரி சேல்ஸ்க்கு போயிட்டுருக்கு. 3500 அப்படின்னா ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா ஜேபிஎல்ல வந்து ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸே, இனிஷியல் ப்ரைஸே மினிமம் ஒரு 3000 தான். அப்போ 3000 போடும்போது அந்த இடத்துல யோசிக்கணும். ஜேபிஎல்ன்ற ஒரு 75 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்த ஒரு பிராண்ட் வந்து எப்படி ஒரு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லாத ஒரு டிவிஎஸ் வந்து கொடுப்பாங்க, அதுவும் இந்த ப்ரைஸ் கொடுக்கும்போது அவங்க கஸ்டமர் திங்க் பண்ண மாட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு 75 வருஷம் அந்த ஹெரிட்டேஜ் உள்ள ஒரு பிராண்ட் வந்து எப்படி இப்படி ஒரு டிவிஎஸ் வரும்? அவங்க வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து எதுவுமே சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்பயுமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு ப்ரொமோஷன் வீடியோ சொல்கிறாங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி இப்படி இம்ப்ரூவாக இருக்கும், இப்படி கிளிஸ்டர் கிளியராக ப்ரிஸ்டைனாக அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்த உடனே அந்த குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க. அது இருக்காது. நம்ம 1 வீக் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். மினிமம் 1 வீக் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் அது சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதே நம்மளுக்கு புரியும். நீங்கள் இப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாளுக்குமே ஒரு வாரம் கழிச்சு யூஸ் பண்ணுங்க, அந்த சவுண்ட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். நீங்கள் நல்லா ஆடியோ வந்து அந்த நல்லா ரொம்ப கீனாக நோட் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து நிறைய பேர் படிச்சுட்டு அதனால் இது வந்து அவ்வளோ பெருசாக சேல் போகிறதில்ல. ஆக்சுவலாக இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜேபிஎல்லோட சவுண்ட் குவாலிட்டி வந்து நான் ஒரு ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு வைட் இயர்ஃபோன் வாங்கினாலும் சரி, ஒரு 3000 4000 டிடபிள்யூஎஸ் வாங்கினாலும் சரி, ஒரு 10,000 12,000 ரூபாய்க்கு ஜேபிஎல் டூர் 1 M2 அந்த மாதிரி வாங்கினாலும் சரி, எல்லா இதுலேயுமே உங்களுக்கு சிக்னேச்சர் சவுண்ட் போட்டிருந்தாங்கன்னா அந்த எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பிராண்டில் சிக்னேச்சர் சவுண்ட் போடுவான். இப்போ சிக்னேச்சர் சவுண்டுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவனோட ஒரு இயர்ஃபோனில் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இயர்ஃபோனில் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இல்லை. ஜேபிஎல் தான் அவன் சிக்னேச்சர் சவுண்ட்னா அந்த சிக்னேச்சர் சவுண்ட் வந்து அவன் 500 ரூபாயில் ஆரம்பித்து 20,000 ரூபா வரைக்கும் இருக்கிற எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லையுமே அந்த குவாலிட்டி அப்படியே இருக்கும். அந்த சிக்னேச்சர் சவுண்ட்னா இதுதான் என்னோட சிக்னேச்சர் சவுண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஜேபிஎல்லோடது. இன்னொரு இது வந்து ஏஎன்சி. அதுவுமே நிறைய பேர் இந்த ரிவ்யூ எழுதும்போது இதில் அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் அந்த இதுக்கு வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஓகே ஏஎன்சி. ஆனால் ஒரு ரியல்மிக்கும் ஜேபிஎலுக்கும் கம்பேர் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி பக்கத்தில் கூட வராது. அந்த அவங்க யூஸ் பண்ணுற டிரைவர்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்க ஹார்ட்வேர்ஸ் இது எல்லாமே சரி, கொஞ்சம் ரியல்மியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்லா பிராண்டடாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏஎன்சியும் அதே தான். ஏஎன்சி அதுக்கு நான் மட்டன்னு சொல்லலை, காம்படிஷன் இருக்கும். ரொம்ப அந்த ஒரு நூலையெல்லாம் அந்த மாதிரி தான் அந்த ஏஜென்சி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் ரியல்மி இப்போ ஓப்போ அந்த 4000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற டிவிஎஸ் இது ஏஜ் கொஞ்சம் கம்மி, ஆனால் நல்லா இருக்குது. இப்போ ரூமில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஃபேன் நாய்ஸு, இந்த ஏசி நாய்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தாராளமாகவே அது கட் பண்ணுது. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு 4000 ரூபா இருக்குது. என்னோட ப்ரிஃபரன்ஸ் சவுண்டு குவாலிட்டி அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதில் வந்து என்னோட ரெக்கமெண்டேஷனில் இது ஒன்று. நான் ஜேபிஎல்ல தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த எப்படி சொல்கிறது, ஒரு சாங்கில் வந்து இந்த நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பேஸ் இருந்தாலுமே அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப அழகாக இந்த டிடபிள்யூஎஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல டிரைவர்ஸ் உள்ள டிடபிள்யூஎஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி சாங்கை வந்து நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக ஒரு நல்ல குவாலிட்டி சவுண்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களை வந்து ஏமாத்துறது தான் ஒரு நல்ல சாங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு கண்ணை மூடிட்டு படுத்து கிடந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி அந்த சவுண்ட் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக கேட்க வைக்கணும். அதுதான் ஒரு ஒரிஜினல் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை ஏமாற்றணும், உங்களை வந்து எப்படி சொல்கிறது, உங்களை நம்ப வைக்கணும். உங்கள் முன்னாடி தான் அந்த ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, உங்களை சுற்றி தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து நம்ப வைக்கணும். அதுதான் அந்த ஒரு ஒரிஜினல் ஒரு நல்ல குவாலிட்டி ஆடியோவுக்கு வந்து அதுதான் ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி. ஜேபிஎல் வந்து அதெல்லாம் தாறுமாறாக பண்ணிட்டாங்க.
சூப்பராக இருக்குது சவுண்ட் குவாலிட்டி. எந்த ரிவ்யூஸுமே நம்பாதீங்க. ஆக்சுவலாக முக்கால்வாசி பேர் எழுதுறேன், நிறைய பேர் ரிவ்யூஸில் நானே பார்த்துருக்கேங்க. இன்றைக்கி தான் டெலிவரி ஆச்சு, எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பேஸ் வந்து இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, மஃபுல்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய ரிவ்யூஸ் அப்படி தான் இருக்குது, 1-2 ரிவ்யூஸ்லாம் கிடையாது. அதனால் அந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் நம்பாதீங்க. நல்லா ஆக்சுவலாக நிறைய யூடியூப் சேனல்ஸுமே இதோட ரிவ்யூஸ் நான் பார்த்தேன். அது எல்லாமே பெய்ட் ரிவ்யூஸ். அவங்களுமே நல்லா இருக்குது அப்படி சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் நிறைய பேர் 1 வாரம் 2 வாரம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அது ரிவ்யூ எழுதுவாங்க. அது நம்ம ஆட்கள் அப்படிலாம் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு வந்தோடனே தொடர்ந்து பார்த்தோன்னே போட்ட உடனே உங்களுக்கு அவங்க அந்த 2 வாரம் யூஸ் பண்ணி அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து இவங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்ப்பாங்க. அப்படி எதிர்பார்க்காதீங்க. இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து இதில் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு வாரம் டைம் கொடுக்கணும். அது செட் ஆக 1 வாரம் டைம் கொடுக்கணும். அந்த பொறுமையாக அந்த டைமை கொடுத்து அது நல்லா செட் ஆக விட்டிங்க அப்படின்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஃபிட்டிங் இஷ்யூமே எதுவுமே நல்லா இருக்காது. என்ன சொல்கிறது, ஃபிட்டிங் இஷ்யூமே எல்லாமே நல்லா இருக்குது. ஏஎன்சிக்கு வந்து ஃபிட்டிங் நல்லா இருந்தால் அந்த ஏஎன்சி நல்லாயிருக்கும். ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஜேபிஎல் ஃபாலோ பண்ணிக்க இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி அந்த லைவ் சீரிஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் வந்திருக்கும். வேறு இதில் அப்பியரன்ஸ் இதில் இந்த சார்ஜிங் இண்டிகேட்டர் இருக்குது. டைப் சி வந்து கொஞ்சம் பின்னாடி வித்தியாசமாக, ஆனால் இந்த சார்ஜிங் போட்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே சைடு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து பார்த்துருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு என்ன தெரிஞ்ச வரை எதுவும் கிடையாது. ஜேபிஎல் ஆப்பில் ஒரு சில இஷ்யூ இருக்குது. ஆக்சுவலாக அது நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப லேக் அடித்த மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இஷ்யூ இல்லை. அது ஆக்சுவலாக நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கூகுள் பே ஃபாஸ்ட் பேரில் வந்து காட்டி கணக்கு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாம் கட்டக்கணக்கு ஆகிடுது. ஆனால் அந்த ஆப்புக்குள்ளே போனோம் அப்படின்னா அது ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ஒரு 30-40 செகண்ட் எடுத்துக்குது. இதே மெலடி ஆப்னா நம்ம ஓப்பன் பண்ணோன்னே ஏற்கனவே கலந்து டக்குன்னு வருது. என் ஃபோனில் தான் அப்படி இஷ்யூ இருக்கா இல்லை எல்லாருக்குமே அப்படி இஷ்யூ இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு அது ஒன்று மட்டும்தான் இஷ்யூ. ஆப்பில் வந்து கஸ்டமைசேஷனில் ஈக்யூக்கெல்லாம் பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆனால் இந்த இப்போ நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணி தள்ளணும் அப்படின்னா அது அப்படியே மெதுவாக மூவ் ஆகுது, ஏதோ ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி. இந்த ஆப்பில் இருக்க சின்ன பக்கை வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணால் ஜேபிஎல் நல்லாயிருக்கும். வேறு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. மெயினாக இது சவுண்ட் குவாலிட்டி ஏஎன்சிக்கு தான் நான் அப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்கள் பட்ஜெட் ஒரு 4000 ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் ரியல்மியெல்லாம் கன்சிடர் பண்ணுறது தாராளமாக ஜேபிஎல் கன்சிடர் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாளாக இந்த சவுண்ட் குவாலிட்டின்றது வந்து ஒரு ஒயின் மாதிரி. நாளாக தான் அதோட அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக மாறும். அதே போல தான் ஜேபிஎல் சவுண்ட் குவாலிட்டி நாளாக ஆக்சுவலாக அது 1 இயருக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட்டு நாள் கேட்ட இதுக்குமே இப்பயுமே அந்த ஃபஸ்ட்டு நாள் கேட்ட ஒரு இது என்ன பாட்டது, அந்த மொழி படத்தில் கண்ணால் வேசம் அந்த ஃபஸ்ட்டு நாள் அந்த கேட்ட சாங்குக்குமே அதில் அந்த எஸ்பிபி வாய்ஸ் வந்து அந்த லோயர் சப்பேஸ் ஃப்ரீக்வன்சியில் வந்து அது நல்லா இருந்தால் தான் அந்த வாய்ஸ் எஸ்பிபி வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக கேட்கும். அது ஃபஸ்ட்டு நாளுக்கு அவர் மாதிரி அந்த லைட் அந்த மஃபல்டாக கேட்டதுக்கும் 1 வருஷம் கழித்து அதை நல்லா செட்டாக விட்டு இப்போ கேட்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. தாராளமாக உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா தாராளமாக இதுக்கு போங்க. உங்களுக்கு ரியல்மியெல்லாம் இது இருக்கும், ஆனால் ஒரு மாதிரி அந்த சவுண்ட் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப நேச்சுரலாக எனக்கு ஜேபிஎல்ல ஃபீல் ஆனது வந்து இந்த டிடபிள்யூஸ் ரொம்ப நேச்சுரலாக ஆர்கானிக்காக ஃபீல் ஆனது ஜேபிஎல்ல தான். ஏன்னா அந்த ரியல்மி இதில் அந்த சிஎம்எஃப் அந்த டூயல் டிரைவர் செட்டப்ஸ்லாம் ஹை எண்டும் லோ எண்டுமே லோ எண்டு வந்து ரொம்ப பஞ்சியமாக, ஹை எண்டு வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது. ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃபீல் வருது. ஆனால் இந்த ஜேபியில் வந்து அந்த ஃபீல் இல்லை, ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது சவுண்டு. அதனால் என் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப சவுண்ட் குவாலிட்டி. அப்படின்னா இந்த ரிவ்யூஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு அதை நம்பாதீங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் தான் சொல்கிறேன், அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படி தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் ரொம்ப யூஸ் பண்ணி 1 இயர் கழித்து எழுதுகிறாங்க, அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் படித்து பாருங்கள். அந்த ரிவ்யூஸில் நான் சொல்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், லாங் டேர்ம் ரிவ்யூமாக எழுதினவங்க, 1 வருஷம் கழிச்சு ரிவ்யூ எழுதினவங்க, ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு ரிவ்யூ எழுதினவங்க, அந்த அப்டேட் போட்டவங்க, அவங்க ரிவ்யூஸை படித்து பாருங்கள். நான் சொன்னது தான் அங்கே மென்ஷன் ஆகிருக்கும். அதனால் எந்த ஒரு ரிவ்யூஸையும் பார்த்துட்டு கன்சிடர் பண்ண இதை வந்து தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு நல்ல ப்ராடக்ட். ஆக்சுவலாக வேறு இன்னும் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இதை நான் இதை வந்து வெளியே ஒரு ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணது. அதை பற்றி இதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அது ஆக்சுவலாக இது நிறைய ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் நடக்குது. அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும்.
அந்த மாதிரி பிரச்சனை வந்து அந்த கம்பெனி வந்து பொறுப்பெடுத்து சால்வ் பண்ணணும். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். இப்போ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.